ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் வத்தலையிலிருந்து வசந்தி வசியமாவா பேசுகிறேன். என்னோட சலூன் லக்கி லேடி, என்னோட பார்லரோட பேர் அது வத்தலையில் இருக்குது. அங்கேருந்து தான் கதைக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம் ப்ரைடல் ஒன்று எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்த ப்ரைடுக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ப்ரைடுக்கு ஹேர் ஸ்டைல் அதை விட முக்கியம். ஏன்னா அதை நம்ம பின்னாடியும் பார்க்கும்போதும் ரசிக்கலாம், முன்னாடியும் பார்க்கும்போது ரசிக்கக்கூடியதாக இருக்கணும். அதனால இன்றைக்கி நம்ம அதை எப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி பண்ண போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ப்ரைட் ஒன்றுக்கு எப்படி தலையை நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வித்தியாசமாக பண்ண போகிறேன். முன்ன மாதிரி இல்லாமல், முன்ன மாதிரி நம்ம பூலையெல்லாம் வச்சு அலங்காரம் வச்சு பண்ணுவோம். நிறைய மல்லிகை பூவை வைப்போம். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இந்த முறை நம்ம இந்த காலத்தில் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்டிங்கில் போகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி இருக்குது, ஆஃப்டரும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் இவ ஷெம்பூ பண்ணி, கண்டிஷனர் பண்ணி, ப்ளோ ட்ரையர் பண்ணி, அதே மாதிரி இப்போ நான் அவட முடியை இந்த நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நான் கிரிம்பு பண்ணியிருக்கிறேன். நான் முடி இவிட முடி அடர்த்தி போதாது, அதனால நான் கிரிம்பு பண்ணியிருக்கிறேன். மற்றது நாங்கள் ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணும்போது முதல்ல நம்ம அவங்களோட முகம் எப்படி இருக்குது, அந்த முகத்துக்கு தகுந்த ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ நான் இவட முகத்துக்கு இப்போ நான் இப்படி எடுத்து பார்க்குறேன். எனக்கு இவளுக்கு இப்போ உச்சி வாக்கு எடுத்து பண்ணனா இன்னும் அவட முகத்தை சின்னதாகிறனால நான் இவளுக்கு ஒரு சிம்பிளாக எப்படி அழகாக ஒரு சின்னதாக அவளுக்கு முன் தொண்டு முகம் கொஞ்சம் படர்ந்த முகமாக எப்படி எடுக்கலான்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன். ஆனாலும் நான் போடுற நெத்தி சுட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அவளை இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கிரிம்பை பண்ணி எல்லாமே இருக்குது. நான் கொஞ்சம் லைட்டாக ஹேர் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கிற போகிறேன். நான் இயர் டு இயர் செக்ஷன் எடுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி என்னென்னா பின்னாடி உள்ள ஜடையெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா தான் முன் துண்டுக்கு வரணும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பூனி ஒன்று போட போகிறேன். ஸ்ப்ரே நான் இப்போ ஒரு பேண்டால் இந்த மாதிரி முடிய நான் கட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்ட் விளங்காமல், ஏன்னா நம்ம கிளிப்பெல்லாம் குத்தும்போது கொஞ்சம் கவனமாக குத்தணும். ஏன்னா அவங்களோட தலையில் எங்கே சரி போயிட்டு இப்படி கொஞ்சம் பட்டுச்சினாலும் அது உள்ளால குத்துப்பட்டும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளிப்பை அடிச்சுக்கிறணும். இப்போ நான் இது செட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜடை, இது நான் வச்சுருக்கிறேன் எப்படின்னு சொன்னால், இது செட்லேயே வாரது. அதை நான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் முடியோடு வச்சு பின்னுற அளவுக்கு அவங்களுக்கு முடி இல்லாதது. மற்றது எனக்கு இன்னொன்று, இது ஈஸியாக இருக்கும். கூரை புடவை மாற்றும் போதுமோ, இல்லாட்டி நம்ம ஒரு சிலவங்க வெட்டிங் அன்னைக்கே ரிசப்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைமில் இதை எங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் இவங்க ஃபோட்டோ ஷூட் அப்படியெல்லாம் போனாங்கன்னு சொன்னால் திரும்ப வரும்போது இது எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆகின மாதிரி ஆகிரும். இவங்களுக்கு இந்த அளவு தான் இப்போ முடி இருக்குது. அப்போ நான் பூவை கொஞ்சம் சைடில் இப்படி விளங்குறதுக்காக வேண்டி நான் இதை கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் சுருள் மாதிரி பண்ணி நான் இந்த இடத்துல வச்சு கிளிப் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த காதோரம் வைக்கிற பூ கொஞ்சம் நல்லா வெளியே விளங்கும். அப்போ வடிவாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வைக்கிற பூவுக்கு பூ காதோட பின் சைடில் உள் சைட்லேயே வந்துடும். நான் நிறைய பெக்கம் பண்ணலை. என்கிட்ட கிரிம்பு பண்ணியிருக்கிறனால நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. எனக்கு ஓரளவு முன்னுக்கு நெத்தி சுட்டியை மட்டும் வைக்கிறதுக்கு, அந்த நெத்தி சுட்டி பாரம்னால அந்த முடிக்குள்ளே அமர்ந்து உள்ளுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெக்கம் பண்ணிக்கிடுவேன். நான் ஸ்டைலிங் பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன்.
இப்போ நான் வந்து இதில் வந்து பூ வந்து இது நானே ரெடி பண்ணின பூ. இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உண்மையான பூ, எதுவுமே ஆர்டிஃபிஷியல் பூ இல்லை. இதில் இது நானே ரெடி பண்ணியிருக்கேன். நான் அவங்க கேட்டது வந்து சிம்பிளாக செஞ்சு கொடுணும்னு சொல்லி அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன். வேணும்னு சொன்னால் மல்லிகைப்பூ சுற்றிக்கிறலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்ணு ரெடியாக நிற்கிறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஜடை ஒன்று வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அவளுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக செய்திருக்கிறேன். என்னன்னு சொன்னால் அவளோட முகம் சின்னது, அவளோட உடம்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு நார்மலாக தெரியும், நம்ம இந்த மாதிரி பின்னி போடுவோம், ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணுவோம். அதெல்லாம் நான் வித்தியாசமாகவே பண்ணுவேன் எப்படியுமே. இவளுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு முடிஞ்ச மட்டும் நான் அதில் செட்டில் உள்ளதெல்லாம் நான் எப்பயுமே ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த மாதிரி 1 hour எடுக்கும் நம்மளுக்கு. அந்த 1 hour-ஐயும் நான் அவளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து நாங்கள் ஷெம்பூ பண்ணி, கண்டிஷனர் பண்ணி, நாங்கள் ஃபுல்லாக ப்ளோ ட்ரையர் பண்ணி, அதுக்கு பிறகு க்ரீம் பண்ணி இந்த மாதிரி ஹேர் செட்டிங் ஒன்று. இந்த பூ வந்து நானே செய்தது. இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணினேன். அதுக்கேற்ற ஜுவல்லரிஸ், இந்த ஜுவல்லரிஸ் ஓகே நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இது நானே பண்ணினது அவளுக்கு நான் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது நாங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இருந்த இது இல்லை, இப்போ டோட்டலாக அவங்க மாறிட்டாங்க. இவ்வளவும் நான் உங்களுக்காக பண்ணினது.